அன்புகழ்மிய தமிழர் வாழ்வியல் புலனத்தினுடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் பெண்ணாடு முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். இன்று தமிழர் வாழ்வியல் ஆய்வுரை 41 உங்கள் முன்னே அழைப்பதிலே நான் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். காவிரி ஆற்றங்கரை நாகரிகத்தை பற்றி நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். அந்த நாகரிகத்தின் உள்ளீடாக இருக்கக்கூடிய அரசர், அரசியல் அமைப்பு போன்றவர்களெல்லாம் சிந்தித்துவிட்டு, அந்த காவிரி ஆற்றங்கரை அடிப்படையாக வைத்து வாழ்ந்த சோழ பெரும் மன்னர்கள் வளர்த்த அந்த இலக்கியம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்கலாம். ஏன்னா, அந்த கோயில்கள் என்பதை நான் சென்ற உரையிலே சொல்லியிருந்தேன். அவைகள் வெறும் இறை வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல, அங்கே கல்வி வளர்ந்தது, கலை வளர்ந்தது, ஆன்மீகம் வளர்ந்தது, நூற்றுக்கணக்கான தொழில்கள் வளர்ந்தன ஒரு கோயிலை வைத்து. அவைகளெல்லாம் சென்ற உரையில் நாம் பார்த்தோம். சோழ நாட்டைச் சேர்ந்த திருஞான சம்பந்தர் போன்ற பெரியோர்களெல்லாம் பாடிய இந்த திருமுறைகள், திருமங்கை ஆழ்வார் போன்ற வைணவ பெருமக்கள் பாடிய அருட்பாடல்கள் சமய இலக்கியம் என்று சொல்கிறோம். அவர்களெல்லாம் வளர்ந்தது சோழ பெருவளைய நாட்டிலே தான். சோழ நாட்டை சேராத சைவ வைணவ பெரியோர்களெல்லாம் சோழ நாட்டு தலங்களை பற்றி பாடியிருக்கிறார்கள். காவிரியினுடைய இரு மருங்கிலும் இரு கரையிலேயும் நூற்றுக்கணக்கான கற்றளிகள், கோயில்கள் எழுந்தருளப்பட்டிருக்கின்றன. அந்த கோயில்களை பற்றி சோழ நாட்டை சேராத சைவ வைணவ பெருமக்கள் சோழ நாட்டு தலங்களை மிக பறந்து பேசியிருக்கிறார்கள். பக்தி மனம் சொட்ட சொட்ட. அவர்களை எல்லாமே சோழ நாட்டு இலக்கிய செல்வங்கள் என்றே நாம் சொல்லலாம். அடுத்து நான் குறிக்க வேண்டிய ஒரு மிக முக்கிய நூல் சோழருடைய கொடையாக கலிங்கத்து பரணி, மூவருலா, குலோத்துங்க கோவை, இவையெல்லாம் சோழர்களை பற்றியது தான். பெரிய புராணம், கம்பராமாயணம் என்பவைகளும் சோழ நாட்டில் பாடப்பெற்ற பெரும் காவியங்கள். வீர சோழியம், தண்டி அலங்காரம் என்பதெல்லாம் இலக்கண நூல்கள் சோழ நாட்டிலே பாடப்பெற்றவை. இந்த கலிங்கத்து பரணியை பற்றி நான் ஒன்று சொல்லியாக வேண்டும். இது முதல் குலோத்துங்கன் பற்றியே அவனது படைத்தளபதி கருணாகர தொண்டைமானை பற்றி புகழ்ந்து பாடிய ஒரு நூல். பொதுவாக குலோத்துங்க சோழன், அவனுடைய படைத்தளபதி கருணாகர தொண்டைமான். அவன்தான் கலிங்கத்தின் மேல் படையெடுத்து சென்று அந்த கலிங்க நாட்டை முழுவதுமாக முற்றாக அழித்தவன். அவனுடைய வீரச் செயலை புகழ்ந்து பாட வந்தது தான் கலிங்கத்து பரணி. ஆனால் கலிங்கத்து பரணி குலோத்துங்க சோழனை மட்டும்தான் பாடியது என்றால் அதான் இல்லை. அவன் வரையில் இருக்கக்கூடிய அத்தனை சோழ மன்னனுடைய சிறப்பையும் சேர்த்து சொல்கிறது கலிங்கத்து பரணி. ஆனால் சோழ மன்னனுடைய பற்றிய அரிய செய்திகள் பல இருக்கின்றன கலிங்கத்து பரணியிலே. அந்த சோழ படைத்தலைவன் கருணாகரை தொண்டைமானது படையெடுப்பு, கலிங்க நாடு அழிந்த விவரம், சோழ படையினர் முன்னைய வீரச் செயல், போர் நடந்த முறை மிக தெளிவாக நமது செயங்கொண்டார் அங்கு ஓவியமாக படைத்து நமக்கு முன்னே வைக்கிறார். அதனால்தான் அதை விட இன்னொரு சிறப்பு என்னன்னா, அந்த போரிலே புண்பட்டு அந்த போர்க்களத்திலிருந்து வெற்றியோடு திரும்புகிற படை வீரர்களை அவர்கள் தம் மனைவிமார் வரவேற்கிறாங்க பாருங்கள். அந்த சொல்கிற முறை ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கும். இதுவரையிலே கலிங்கத்து பரணியை கண்டு வாசிக்காதவர்கள் ஒரு முறை படித்து பாருங்கள். அவ்வளவு தேன் தமிழ் சொட்டும் அந்த பாடல்களிலே. அதனால்தான் செயங்கொண்டாரை பரணிக்கோர் செயங்கொண்டான் என்கிற அந்த அடைமொழி வந்தது. இந்த அழியா புகழை பெற்றது இந்த ஒரு நூலினால்தான். பரணி என்பது ஒரு சிற்றிலக்கியம். இதற்கு சமமான வேறொரு சிற்றிலக்கியம் இதுவரையில் தோன்றவில்லை இந்த பரணி சிற்றிலக்கியத்திலே என்று நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்து இந்த உலா நூட்கள். ஒட்டக்கூத்தர் விக்கிரம சோழன் உலா என்ற ஒரு நூலை பாடினார். அவர் பாருங்கள், 3 தலைமுறை பார்த்துருக்கார். அதே ஒட்டக்கூத்தர் அதற்கடுத்து ஆட்சிக்கு வந்த 2ஆம் குலோத்துங்கனை பற்றியும் குலோத்துங்கன் உலா பாடுகிறார். அவருக்கு பின்னால் வந்த 2ஆம் ராஜராஜன் உலா என்று பாடுகிறார். ஆக விக்கிரமன் சோழன் உலா, குலோத்துங்கன் சோழன் உலா, ராஜராஜன் சோழன் உலா. இப்போ நாம் சொல்வதெல்லாம் அந்த முதல் ராஜராஜன் இல்லை,
இப்பொழுது விக்கிரம சோழனுக்கு பின்னால் வந்த 2ஆம் ராஜராஜன், 2ஆம் குலோத்துங்கன் அவர்களை பற்றி பாடியது தான் இந்த 3 உலா. அதை ஒட்டுமொத்தமாக மூவர் உலா என்று சொல்வார்கள். ஆக ஒட்டக்கூத்தர் பாடிய உலா பிரபந்தம், அது ஒரு பிரபந்தம். எப்படி இந்த பரணி ஒரு பிரபந்தமோ, பிள்ளை தமிழ் ஒரு பிரபந்தமோ, அதுபோல் இந்த உலா பாடுவும் ஒரு பிரபந்தம். அந்த இலக்கியத்தை மிக சீரும் சிறப்புமாக ஒட்டக்கூத்தர் இந்த 3 மன்னர்களை பற்றி பாடியிருக்கிறார். இது 3ஐயும் சேர்த்து மூவர் உலா என்று சொல்வார்கள். அவர்களுடைய கொடை, அவருடைய உலா செல்கிற சிறப்பு, அந்த பாட்டுடைய சோழர்கள் செய்த அருஞ்செயல்கள், வீரச் செயல்கள் எல்லாம் அழகிய நடையில் இருக்கும். அந்த உலா ஒட்டக்கூத்தனுடைய பெருமையை நீங்கள் அங்கே தான் பார்க்க வேண்டும். அடுத்து சோழருடைய இலக்கிய கொடை என்று பார்க்கிற பொழுது நாம் ஒன்றை கடந்து செல்லவே முடியாது. அதுதான் பெரிய புராணம். சேக்கிழார் 2ஆம் குலோத்துங்கனுக்கு கிபி 1135 1150 வரை முதலமைச்சராக இருந்தவர். தமிழகம் முழுமையும் சுற்றி பார்க்கிற வாய்ப்பு பெற்றவர். அவர் அமைச்சர் என்கிற முறையிலே தமிழகத்தினுடைய பேரூர் சிற்றூர் எல்லாம் மிக பறந்து சென்று பார்த்திருக்கிறார், கூர்ந்து சென்று பார்த்திருக்கிறார். போகிற வழியெல்லாம், போகிற இடமெல்லாம், ஊரெல்லாம் அங்கு வாழ்ந்த சைவ பெருமக்களுடைய வரலாற்றை கேட்டு தெரிந்து ஆவணப்படுத்தி ஒரு ஓலைச்சுவடியிலே குறித்து வைக்கிறார். இதுபோல் இந்த 63 நாயன்மார்கள் எங்கெங்கு பிறந்தார்களோ, எங்கெங்கு வாழ்ந்தார்களோ, சிவநெறி செல்வராக விளங்கினார்களோ அந்த ஊர்களுக்கெல்லாம் சென்று அவர்களை பற்றிய குறிப்பை அவர் சேகரிக்க ஆரம்பிக்கிறார். இப்போ கலிக்கம்ப நாயனார்னால் பெண்ணாடம் வந்து அங்கே ஒரு 10 நாள் தங்கி தொடர்புடையவருடைய குடும்பத்தாரை சந்தித்து, பொதுமக்களை சந்தித்து அந்த செய்தியை முழுமையாக வாங்குகிறார். அப்படி பெண்ணாடத்துடைய வளமையும் பார்த்து அதையும் குறித்து கொடுக்கிறார். ஏனென்றால் ஒரு நாயன்மாரை பற்றி பாடுகிற பொழுது ஊர் சிறப்பு, கோயில் சிறப்பு, தீர்த்த சிறப்பு எல்லாத்தையும் சொல்லுவார். அந்த ஊரில் இயற்கை எழில் எப்படி இருந்தது, ஊர் மக்கள் எப்படி இருந்தார்கள், எல்லாத்தையும் குறிக்கிறார். ஆக பெரிய புராணம் என்பது சோழர் காலத்துடைய மக்களுடைய வாழ்க்கை முறையும் சித்தரிக்கிற ஒரு வரலாற்று ஆவணமாகவும் இருக்கிறது. அதனால் இது எல்லாவற்றையும் உள்ளத்தில் வாங்கிதான் பெரிய புராணத்தை திறம்பட செய்கிறார் சேக்கிழார். அந்த 2ஆம் குலோத்துங்கனுக்கு அனபாய சோழன் என்றும் ஒரு பெயர் இருந்தது. அதனால் தான் அனபாய சோழனை பற்றியும் சில வரிகள், பாடல்கள் வரும். அதனால் அனபாய சோழனை வேறு ஒருவர் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. அனபாய சோழனைத்தான் நம்ம 2ஆம் குலோத்துங்கனுக்கு பட்டப்பெயராக சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் ஊர் பெருமக்களிடம் கேட்டதை மட்டும் வச்சு அவர் எழுதலை பெரிய புராணத்தை. அவர் என்ன செய்கிறார்னா, பாடல்பட்ட தலைமையாக நேர சென்று பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த நாயன்மார்கள் வாழ்ந்த ஊர்கள் வழங்கப்பெற்ற அவரின் வரலாறை கேட்பது மட்டும் இல்லாமல் நாயன்மார்களை பற்றி கூறுகிற அக்கால நூல்களையும் படிக்கிறார், கல்வெட்டுகளையும் பார்க்கிறார். இப்போ எவ்வளோ ஆராய்ச்சி செய்கிறாருன்னு பாருங்கள். இவ்வளவும் நன்கு ஆராய்ந்து பல கோள்கள் இருக்கக்கூடிய அந்த 63 நாயன்மார்களுடைய படிமங்கள், சிலைகள் இவைகளையும் போய் பார்க்கிறார். அது என்னென்ன கையில் வச்சிருக்கிற சிலைகள், அவருக்கு என்ன தொழில், இவ்வளவும் கூர்ந்து நோக்கிறார். சமண பௌத்த நூல்களையும் நன்கு கற்றவர் சேக்கிழார். அதனால் என்ன, சமண பௌத்த மதங்களை பற்றி குறிப்புகள் நிறைய வரும் பெரிய புராணத்தில். அந்த நூல்களையும் அதுக்காக தேர்ந்து ஓர்ந்து படிக்கிறார். இவ்வளோ பெரிய ஆராய்ச்சியின் பயனாகத்தான் சேக்கிழார் பெருமான் அவர்கள் இந்த பெரிய புராணத்தை திருத்தொண்டர் புராணம் என்று தான் ஒரு பெயர் வைக்கிறார். அதை பின்னாலே பெரிய புராணம் என்று அதுக்கு பெயர் மாற்றப்படுகிறது, பெரிய நூலாக இருப்பதாலே. அந்த நூலை சோழ நாட்டுடைய மிக பெரும் தலமாகிய ஆடவல்லான் அருண்காட்சி தருகிற அந்த சிதம்பரத்திலே அரங்கேற்றம் செய்தார். அவர் இந்த உலகலாம் என்கிற சொல்லை ஈசனே எடுத்து கொடுத்ததாகவும், அதன் பின்னால் தான் அவர் அந்த பெரியவானத்தை எழுத ஆரம்பித்ததாகவும், பின்பு அதே பெரியவானத்தை அங்கேயே அவர் அரங்கேற்றம் செய்ததாகவும் வரலாறுகள் சொல்வார்கள். ஆக இது ஒரு சோழருடைய கொடை தமிழுடைய இலக்கியத்திற்கு என்று சொன்னால் அது மிகையாகாது. அடுத்து ஒரு மிகப்பெரிய நூல் சொல்லியாக வேண்டும் சோழருடைய கொடை என்கிற பொழுது, அதுதான் கம்பராமாயணம். கம்பராமாயணத்தை சொல்லாமல் இருக்க முடியுமா? இங்கே ஒரு குறிப்பை நான் ஏற்கனவே கோடிட்டு காண்பித்திருக்கிறேன். இது அரங்கேற்றம் செய்யப்பட்ட காலம் 3ஆம் குலோத்துங்கன் காலம்.
இந்த மூன்றாம் குலோத்துங்கனை பற்றி ஒரு செய்தி நான் சொல்ல வேண்டும். அவரை ஒரு மத துவேஷி, வெறுப்பாளர் போல காட்டுவார்கள் சில வரலாற்றாளர்கள். அது மிக மிக தவறானது. மூன்றாம் குலோத்துங்கன் மிக மிக ஆழ்ந்த சிவபக்தி உள்ளவர், அதிலே மாற்று கருத்தில்லை. சிவநெறி செல்வன் தான். சிவனை வழிபடாமல் ஒரு நாளும் அவனுக்கு கழியாது. அதுவும் தில்லை திருச்சிற்றம்பலத்திற்கு அவன் ஏராளமான பொன் தானங்கள் செய்கிறான், தூண்களை எல்லாம் பொன்னாக மாற்றுகிறான். அவ்வளவு ஆழ்ந்த பக்தி தில்லை நடராஜன் வேலை அவனுக்கு. இந்த தில்லைக்கூத்தன் அவன் மனமிசைந்த ஒரு பெருங்கடவுள். அப்போ மக்கள் கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு செய்தி, வரலாற்று செய்தி உங்களுக்கு நான் சொல்லி வைக்கிறேன். மூன்றாம் குலோத்துங்கன் காலத்திலே கோவிந்தராஜனுக்கு உள்ளே கோயில் இல்லை. இப்போ தில்லை கோவிந்தன் ஒரு சிலை இருக்க, ஒரு கருவறை இருக்குது பாருங்கள். நீங்கள் நடராஜருக்கு அந்த மண்டபத்தில் ஏறி பார்க்குற பொழுது எதிர இருப்பது தில்லை கோவிந்தனுடைய தலம் தான். பார்க்குள்ள வியப்பாக இருக்கும். அப்படியே ஒரு 20-30 அடி தான் நடுப்புற இடைவெளி. இவ்வளவு பெரிய சிதம்பரம் கோயிலே சிவன் ஆலயத்திலே இவ்வளவு பெரிய கருவறையை அந்த இடுக்கிலே கட்டி வைத்திருக்கிறாள். எவ்வளோ அருகிலேயே கும்பிட்டா 2 சேர்த்து தான் கும்பிடணும், அப்படி ஒரு அமைப்பு அது. அது நமது குலோத்துங்க சோழன், மூன்றாம் குலோத்துங்க சோழத்திலே அங்கே இல்லை அந்த கோயில். அதை ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாரும். ஒரு பல்லவ மன்னன் என்ன செய்கிறான்னா, குலோத்துங்க சோழனுக்கு முன்னாலே, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த வைணவர்களெல்லாம் சென்று கேட்கிறார்கள். அவன் வைணவ பக்தன், அந்த பல்லவன். அவனிடத்திலே சென்று, ஐயா, தில்லை நடராஜர் கோயில் மிகப்பெரிய கோயிலாக இருக்குது, ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள், அங்கே நம்ம தில்லைக்கூத்தனுக்கும் ஒரு சிலாரூபம் இருந்தால் நன்றாக இருக்கும், நீங்கள் தான் அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். மன்னன் கட்டளையை யார் எதிர்க்க முடியும்? சரி என்று கோவிந்தராஜ பெருமாள் படுத்திருப்பது போல சயன குலத்திலே ஒரு சிலையை செய்து சுற்றுப்பிரகாரத்திலே ஒரு திண்டை போல ஒரு அமைப்பிலே செய்கிறார்கள். அதுக்கு தெற்றி என்று பெயர். நீங்கள் பாடல் எடுத்து பார்த்தீங்கன்னா தெற்றி கோவிந்தராஜன் தான் வரும். தெற்றி என்றால் ஒரு திண்டை. அது எங்கே வைத்தார்கள்? பிரகாரத்திலே வைத்தார்கள். பிரகாரம்னா கோயிலை சுற்றி வருகிற வெளி சுற்றுப்பாதை. வெளி சுற்று ஆலயத்திலே தான் ஒரு தெற்றி என்கிற திண்ணையிலே அந்த கோவிந்தராஜ பெருமாள் பிரதிஷ்டை செய்யப்பெற்றார். சரி, வழிபாடு தனியே ஒரு ஐயங்காரெலாம் வைக்கல அந்த பல்லவன். அங்கு சிவனுக்கு பூசை செய்கிற அந்த தீட்சர்களையே அதற்கு தினந்தோறும் பூசைகள் செய்யுமாறு பணித்தான். அதுபோல் அவர்களும் அதை தலைமையில் ஏற்று அவர்கள் செய்து வந்தார்கள். ராஜகட்டளை மீற முடியுமா? செய்து வந்தார்கள். இப்படி போயிட்டுருக்கு. அப்பொழுது அந்த பிரகாரத்திலே அது நடமாடுகிற வழியிலே கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்தது. அதற்காக அந்த சிவபக்தர்கள் எல்லாம் எக்கச்சக்கமாக வர ஆரம்பித்தார்கள் மூன்றாம் குலோத்துங்கன் காலத்திலே. ஆக இந்த பக்தர்களுக்கு வழி செய்வது போல அதை கொஞ்சம் அகற்றி வேறு இடத்திலே வைக்க நினைத்தான் மூன்றாம் குலோத்துங்கன். வெறுப்பல்ல, வைணவத்துக்கு வெறுப்பானும் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் பாண்டிச்சேரியிலே ஒரு பெரிய வைணவ கோயிலை புதுப்பித்தவனே அவன் தான். அவ்வளவு 100,000 பொற்கழஞ்சுகள் செலவு செய்து பாண்டிச்சேரியிலே அருகே இருக்கிற ஒரு ஆலயத்தை அவன் நிர்மாணிக்கிறான், செப்பமிடுகிறான் என்றால் அவன் வைணவருக்கு விரோதமாக இருக்க முடியுமா? ஆனால் இந்த வைணவர்கள் என்ன செய்கிறான்னா, இதை ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வைத்து இதை எப்படி அவர் வேறு இடத்திலே மாற்றி வைக்க முடியும், பல்லவன் காலத்திலிருந்து இருக்கிறதே என்று சொல்லி மிக போராட்டமாக வடிவெடுக்கிறார்கள். அதை இவன் சைவன் விரோதத்தால் செய்த என்பது போல மத துவேஷத்தை உருவாக்குறாள். அவனுக்கு மத துவேஷமே இல்லை. மூன்றாம் குலோத்துங்கனுக்கு மத துவேஷம் இருக்குமா? மத வெறுப்பு, வைணவ வெறுப்பு இருக்குமே. ஆனால் அவன் எப்படிங்க ஒரு வைணவ கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வான், அந்த கோயிலை புதுப்பிப்பான், பல 100 கழஞ்சு பொன்கள் செலவு செய்து. இப்படி திசை மாற்றுகிறாள். அந்த கோபத்திலே தான் என்ன செய்கிறான்னா, அவன் கிள்ளைக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த கடலிலே அந்த சிலையை அமிழ்த்துகிறான். அது கூட என்ன சொல்கிறான்னா, அவருக்கு பிடித்த இடத்திலே அவர் நான் சேர்த்து விட்டேனுங்கிறேன். ஏன்னா அவர் திருப்பார் கடலிலே உறங்குவர், தூங்குவர், சயனம் செய்கிறவர் பெருமாள் கோவிந்தராசன். ஆகினாலே அவருக்கு பிடித்த கடலிலே அவரை நான் கிடத்தியிருக்கிறேன், அவரை எழுந்தெழ செய்திருக்கிறேன் அப்போது பக்தியோடு தான் சொல்கிறான். இது நிகழ்ந்தது மூன்றாம் குலோத்துங்கன் காலத்திலே தான். அவனை கிருமி நாசினி என்றெல்லாம் தவறாக சொல்வார்கள். இதை செய்ததால் தான் நான் அம்சமே வழிந்துவிட்டு என்று சொல்வார். அதெல்லாம் மிக தவறான செய்திகள். அவன்
அப்படியே வைணவத்திற்கு விரோதமாக இருந்திருந்தால் கம்பராமாயணத்தை அவன் அதை வெளியிடுவானா, அரங்கேற்றம் செய்வானா? கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் செய்ததே அந்த 3ஆம் குலோத்துங்கன் தான். சடைப்புழனுடைய கொடையிலே பாதுகாப்பிலே வளர்ந்தவர் கம்பர். அவர் மாயூரத்தை அடுத்த திருவிழுந்தூரில் பிறந்தவர். சடைப்பு வள்ளல் என்கிற ஒரு செல்வரால் ஆதரிக்கப்பட்டவர். அவர் என்ன செய்கிறாருன்னா, வடமொழியில் இருக்கிற அந்த வால்மீகி ராமாயணம், பாலராமாயணம், காளிதாசன் செய்த ரகுவம்சம், இந்த வடமொழி இந்த 3 நூல் அடிப்படையிலே தான் தமிழிலே ராமாயணத்தை அவர் வடிக்கிறார். சில இடங்களிலே தமிழ் வயப்படுத்துகிறார். தமிழ்நாட்டிற்கு ஒத்து வருவது போல சில செய்திகளை புதுசாக சேர்க்கிறார், சில செய்திகளை நீக்குகிறார். ஒரு செய்தியை அவர் புதுசாக பூத்துக்கிறாருங்கிறது நான் ஒரு உமானம் சொல்கிறேன். இப்போ வால்மீகி ராமாயணத்திலே இந்த ஜனகராஜனுடைய அந்த அரண்மனையிலே இந்த இருக்கக்கூடிய அந்த வில்லை யார் ஒடிக்கிறார்களோ அவர்கள்தான் சீதையை மணக்க முடியும் என்று ஒரு செய்தியை சொல்லுகிறான் ஜனக மகாராஜன். அப்பொழுது ராமன் சொல்லுகிறான், அவன் அந்த வில்லை ஒடிக்கிறான். செய்தி தான். ஆனால் அவன் திருமணமாகிற வரையில் சீதையை பார்க்கவே இல்லை என்றுதான் வால்மீகி ராமாயணம் சொல்லுகிறது. ஆனால் கம்பராமாயணத்துக்கு வாங்க, அவள் உப்பரிகளை நின்று கொண்டு இருக்கிறாள். ராமன் வருகிறான், அழகிய வடிவானவனாக வருகிறான். அவளை பார்த்த உடனே அவளுக்கும் காதல் மிக்கூறுகிறது, ராமனுக்கும் காதல் மிக்கூறுகிறது. ஏன்னா களவொழுக்கம் நிகழ்ந்த நாடு இல்லையா அது? கற்பொழுக்கம், களவொழுக்கம், காதல் ஒழுக்கம் இருந்த நாடு அது. அதற்கு தகுந்தால் போல மாத்துறார் கதையை அவர். அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாலுங்கிற மிக பிரசித்தி பெற்ற புகழ்வாய்ந்த சொற்றொடர் அங்கே தான் கம்பர் பாடுகிறார். இருவரும் பார்த்து உளம் கலக்கிறார்கள். உள்ளே புகழ் எடுக்கிறான், அந்த வில்லை ஒடிக்கிறான், உடனே சீதையை மணக்கிறான். இது தமிழகத்தினுடைய கலாச்சாரத்திற்கு காதல் வாழ்க்கைக்கு ஏற்றாறு போல மாற்றுகிறார். ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் அப்படி இல்லை. இதுபோல் பல செய்திகளை அவர் தள்ளுகிறார், சில செய்திகளை கொள்ளுகிறார். இப்படி ஒரு சிறப்புமாக 10,500 பாடல்கள் நிறைந்த ஒரு தொகுதி அது. பாருங்கள், ஒரு பாட்டு 2 பாட்டு இல்லை. கம்பராமாயணம் பெரும்பாலும் நமது நண்பர்கள் படித்திருக்கலாம். படிக்காதவர்களுக்கு சொல்கிறேன், ஒரு 10-20 பாட்டாவது படித்து பாருங்கள். அதை படிச்சிங்கன்னா அடுத்தது உங்களால் கீழே வைக்க முடியாது. அதனால்தான் கம்பன் இந்த சோழ நாட்டினுடைய வளமையை அவ்வளோ புகழ்ந்து பாடுகிறான். அவன் இப்போ மிதிலை நகரை வர்ணிக்கிறான்னா சோழ நாட்டை வர்ணிக்கிறான்னு அர்த்தம். நீங்கள் அப்படி எடுத்துக்கணும் அதை. அதனால் அவன் தான் இங்கே இருப்பதை மனதில் வைத்துக்கொண்டு தான் நாங்கள் இது பண்ணுறான் அவன். அதனால்தான் அந்த சோழ நாட்டின் மேல் இருந்த அவனுக்கு ஈடுபாடு, ஈர்ப்பு, அந்த காவிரி மேல் இருக்கிற ஈர்ப்பு, தன் மகளுக்கு காவிரி என்றே கம்பன் பெயர் வைக்கிறான். அதுதான் சிறப்புங்க. அவ்வளவு இந்த மண்ணோடு ஒன்றரை கலந்த ஒரு சோழ நாட்டுக்காரன் அவர். அதனால் அதில் அந்த பாடந்த கம்பராமாயணத்தை எடுத்து படித்தீங்கன்னா நிறைய பொருட்செறிவு, நிறைய பல வகையான அணிகளை அதில் சொல்லுகிறார். அவருடைய பரந்த உலக அறிவு, தமிழ்நாட்டை பற்றிய அறிவு, வைணவ அறிவு, சமய அறிவு, சைவ அறிவு எல்லாவற்றையும் பின்னணியாக வைத்து தான் கம்பராமாயணத்தை பாடுகிறார். தீந்தமிழ் பாடல்கள் அப்படியே அந்த ஓடும் அந்த வசனம். இப்போ கும்பகர்ணனை கூப்பிட்றான் விபீடன், வா ராமனிடத்திலே சரணாகதி அடை, நம் அண்ணன் ராவணன் செய்தது சரியல்ல, மாற்றான் மனைவி உணர்ந்து வந்தது மிகப்பெரிய தவறு, நீ அண்ணனுக்காக போர்க்கோலம் பூணாதே, போர்க்கோலம் கொள்ளாதே, வந்துவிடு என்னோடு, நாம் ராமனிடத்தில் போய் சேரலாம் என்று கூப்பிடுகிறான் விபீடன். அதுக்கு மயக்கமே உருவான ஒரு தவறான சித்தரிப்பு கொடுப்பாங்க. அது பற்றி ஒரு காலம் நான் சிந்திக்கலான் இருக்கேன். ராவணன் கும்பகர்ணனை பற்றி ஒரு தவறான செய்தியே இருக்குது. உண்மையை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் உண்மையான அவருடைய திறன் என்ன, குணம் என்ன என்பதை ஒரு 2 மணி நேரம் நம்ம சிந்திக்கணும். அவ்வளவு செய்தி இருக்கு அவங்க 2 பேரை பற்றி. அப்போ கும்பகர்ணன் சொல்கிறான், எப்படி விடனா என்னை நீ ராமன்கிட்ட கூப்பிடுற, இத்தனை நாள் வரையில் வண்டிக்கணக்காக நான் சோறு தின்ற, அந்த சோறு பூரா கொடுத்தான், குடங்குடமாக மது குடித்தேன், மதுகளை கொடுத்தான், நான் வாழ்க்கையில் எனக்கு என்னென்ன வேணும் அத்தனை சுகங்களையும் கொடுத்து, எனக்கு உணவு கொடுத்து, உயிர் கொடுத்து, நான் இன்று இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன். இந்த உடல் அவன் கொடுத்தது அல்லவா? இன்று எனக்கு போர்க்கோலத்துக்கு போய் எனக்காக நீ போராடு என்று சொல்கிறான். போர்க்களத்திலே ராமனை எதிர்த்து நான் எப்படி அண்ணா விபீஷன் அண்ணா நான் எப்படி வர முடியும்?
விபுடன் வந்து தம்பி, கும்பகர்ணன் கடைசி தம்பி. எப்படி அப்பா வர முடியும் விபீஷணா, நான் எப்படி வர முடியும்? அப்போ ஒரு பாடல் சொல்கிறார் கம்பர், நீர்கோல வாழ்வை நச்சி நெடிது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போகேன். நான் போகிறேன், ராமகிட்ட போகிறேன். எப்போ? இந்த உடலில் இந்த உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல, இந்த உயிர் ராவணனுக்கு சொந்தம். இந்த உயிரை ராவணனுக்கு கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போகிறத பற்றியே நான் சிந்திக்க முடியும். நீர்க்கோல வாழ்வு, இந்த வாழ்வு வந்து நீர்க்கோலம் போல், நீரின் மேல் போட்ட கோலம் போல நிலையற்ற வாழ்வையாக இருக்குது. இந்த வாழ்வை நச்சு, இந்த வாழ்வை விரும்பி நீர்க்கோல வாழ்வை நச்சு நெடிது நாள் வளர்த்து பலகால் வளர்த்துருக்கிறான் என்ன. அப்படி வளர்த்து போர்க்கோலம் செய்து விட்டார். இன்றைக்கி போர்க்கோலம் செய்து இன்றைக்கி போர்க்குளத்திற்கு போயின்னு சொல்கிறான். நான் எனக்கு உயிரை கொடுக்காம நான் எப்படி இங்கே வர முடியும்? நீர்க்கோல வாழ்வை நெச்சி நெடிது நாள் வளர்த்து பின்னே போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போகேன். அங்கே போக மாட்டேன் ராமகிட்டங்கிறான். அந்த நடையை பார்க்க தமிழ் நடை. அதுக்காக சொல்கிறேன், நான் புராணத்தை பற்றி நான் சொல்ல உங்களுக்கு. இப்போ அப்படிப்பட்ட ஒரு கல்வியர் சிறந்த பெரியவர் கம்பர், கவி சக்கரவர்த்தி. கம்பன் விட்டு கற்றுத்தெரியும் கவி பாடும், இப்படியெல்லாம் கம்பனை பற்றிய சிறந்த சொல்லாடல்கள் இந்த தமிழகத்தில் இருப்பதற்கு காரணம் இந்த கவிச்சுவை தான், கன்னித்தமிழ் சுவை தான், தேன் சொட்டுகள் சுவைத்தான். அதுபோல் மடங்களும் பல தொண்டுகளை சோழ நாட்டிலே செய்து வந்திருக்கின்றன. பல மடங்கள் இருக்கின்றன சோழ நாட்டிலே. அதில் குறிப்பாக 2 சொல்லலாம். மாயூரத்தை அடுத்த தருவூர் ஆதீனம், திருவாரதுரை ஆதீனம். இது 2த்தையும் மிக சிறப்பாக சொல்லலாம். மிகப்பெரிய நிலங்களை சொந்தமாக வைத்துள்ள பெரும் மடங்கள், கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துள்ள மடங்கள். இவை 2ம் தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டு செய்தன. திருவாரதுரை ஆதீனத்தை பற்றி ஆதீனத்தினுடைய பல சிவநெறி நூல்களை வெளியிட்டிருக்கு திருவாரதுரை ஆதீனம். தருமபுரி ஆதீனம் வெளியிட்டிருக்கு. இந்த திருவாரதுரை ஆதீனத்தை சார்ந்த சங்கர நமச்சிவாயர் என்பவர், அவர் வந்து நன்னூல் என்கிற அந்த இலக்கண நூலுக்கு ஒரு அருமையான ஒரு விளக்க உரை எழுதியிருக்கிறார். திருவாரூர் ஆதீனத்தை சேர்ந்த சங்கர நமச்சிவாயர் நன்னூல் என்கிற நூலுக்கு, இலக்கண நூலுக்கு மிக அருமையான ஒரு உரை எழுதியிருக்கிறார். அதே போல் அவருக்கு பின்னால் வந்த அதே ஆதீனத்தை சார்ந்த சிவஞான முனிவர், அவர் என்ன செய்தார்னா சங்கர நமச்சிவாயர் உரையை தழுவி இவர் மேற்கொண்டு ஒரு விரிவுரை எழுதியிருக்கிறார் நன்னூலுக்கு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தமிழ் தொண்டு பாருங்க. அதுபோல் காஞ்சி புராணம் என்ற அரிய செய்யுள் நூலையும் இந்த சிவஞான முனிவர் தான் செய்திருக்கிறார். அதுபோல் அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் என்பது ஒரு பிரபந்த வகையை சார்ந்த பிள்ளைத்தமிழ், அதையும் செய்தவர் இந்த சிவஞான முனிவர் தான். அதை விட இன்னும் சிறப்பு என்னன்னா, சிவஞான போதம், அதுதான் மூல நூல் திருவாரூர் ஆதீனத்திற்கு. அந்த முதல் நூல் தான் சிவஞான போதம் அந்த ஆதீனத்துக்கு. அதற்கு ஒரு மிக சிறந்த பேருரையை கொடுத்திருக்கிறார் நமது இந்த சிவஞான முனிவர். அதுபோல் தருமபுரி ஆதீனத்திலேயும் அருமையான நூல்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். அதுபோல் இந்த சரபோஜி மன்னர், இவர் வந்து தமிழகத்தை சார்ந்த மன்னர் அல்லதான், ஆனால் சோழ நாட்டை ஆண்டவர். காவிரி ஆற்றங்கரை நாகரிகத்தை பற்றி பேசுகிற பொழுது நம்ம சோழர் மட்டுமல்ல, இந்த சரபோஜி மன்னர்களும் கூட தமிழுக்கு தொண்டாற்றியிருக்கிறார்கள். அதுவும் இந்த குறிப்பாக இந்த சரபோஜி மன்னர், மராட்டி மன்னர் தான் பல மன்னர்களிலே ஒரு முக்கியமாக சொல்லப்படுகிறார். இவர் என்ன செய்தார்னா, சோழ நாட்டிலே கிடைத்த இந்த பனை ஓலைகளெல்லாம் திரட்டி, அதுபோல் சமஸ்கிருதம், ஏன்னா அவங்களாம் சமஸ்கிருதம் தூக்கி பிடிக்கிற நெறியை சார்ந்தவர்கள், சிறப்புனா தமிழ் ஓலைக்காக அவ்வளோ சிரமப்பட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பனை ஓலையும் திரட்டுங்கள், கரையானுக்கோ நீருக்கோ நெருப்புக்கோ அவளெல்லாம் இரையாகி போய்விடக்கூடாது என்கிற ஒரு பரந்த நோக்கம். அதுபோல் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஓலைச்சுவடிகளையும் திரட்டுகிறார். இவைகள்லாம் திரட்டி என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய அரண்மனையில் சரஸ்வதி மஹால் என்கிற ஒரு பெரிய நூலகம், லைப்ரரி, இன்றும் போய் பார்க்கலாம். தஞ்சாவூருக்கு போகிறவங்க இதை கண்டிப்பாக பார்த்து தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு சரஸ்வதி மஹாலை உருவாக்கி அங்கே வந்து எல்லா நூல்களையும் திரட்டி பாதுகாத்தார். இது அவர் தமிழுக்கு செய்த ஒரு மிகப்பெரிய தொண்டு. அங்கே வந்து சிவக்கொழுந்து தேசிகருங்கிற சைவ புலவர் வந்து இந்த கோட்டீஸ்வர கோவைங்கிற நூலை எழுதினார். அது ஒரு கோவை நூல், அதுவும் ஒரு பிரபந்த நூல் தான். அதுபோல் இந்த சரபோஜி மன்னரை புகழ்ந்த குறவஞ்சி நாடகம் என்கிற அருமையான நூலை எழுதினார்.
இந்த சோழ நாட்டில் மாயவரத்தை அடுத்து வாழ்ந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அவர் இந்த தலப்புராணங்களே எக்கச்சக்கமாக பாடியிருக்கார். அதில் மிக சிறப்பானது இலக்கிய சுவை உள்ள 2 தலப்புராணங்களை சொல்வார்கள். மாயூர தலப்புராணம், திருநாகை காரோண புராணம். இதெல்லாம் படிச்சிங்கன்னா இந்த பாடலில் அவ்வளவு இலக்கிய சுவை, இலக்கண சுவை, அழகு சொட்டு. இவர்களெல்லாம் சோழர் மண்ணிலே வாழ்ந்த பெருமக்கள், தமிழுக்கு ஆற்றிய பெருங்கொடை. குறிப்பாக இலக்கியத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு கருத்தை சொல்வார்கள். பல்லவர் காலம் நாயன்மார்கள் காலம் என்று சொல்வார்கள். ஆனால் நால்வர்கள் காலம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த நாயன்மார்களை பற்றிய வரலாறு பெரிய புராணம் என்கிற பெயராலே வெளிவந்தது இந்த சோழர் காலத்தில் தான். இந்த காவிரி ஆற்றங்கரை ஒட்டி வாழ்ந்த, அதனால் வளப்பம் பெற்ற வளநாடு என்று பெயர் பெற்ற சோழ நாட்டிலே தான் இந்த பெரிய புராணம் இயற்றப்பட்டது. இன்னும் ஒரு சிறப்பை நான் இங்கே சொல்ல வேண்டும். தாராசுரம் கோயிலுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், 2ஆம் ராஜராஜன் கட்டியது. அந்த கோயிலை சுற்றி பிரகாரமுறை வந்தீங்கன்னா இந்த 63 நாயன்மார்கள் பற்றி அத்தனை செய்திகளையும் பெரிய புராணத்தில் சேக்கிழார் என்ன சொல்லுகிறாரோ அத்தனை செய்திகளையும் 63 நாயன்மார்களை பற்றி அழகான சிற்பங்கள், அந்த வரலாறு முழு சிற்பங்களாக செதுக்கியிருக்கான் அந்த மண்ணை. ஏன்னா அவருடைய தந்தை காலத்திலே தான் அவர் முதலமைச்சராக இருந்தார், 2ஆம் குலோத்துங்கன் அனபாய சோழன். ஆக தந்தை அவைக்களத்திலே அவர் அவைக்கள புலவராக, முதல் மந்திரியாக, பெரும் புலவராக இருந்தார். அந்த மன்னனுக்கு தமிழ் பயிற்றுவித்தவரை சேக்கிழார் தான். அப்போ இவர் சிறு பிள்ளையாக இருந்தாலே இவருக்கும் இந்த தமிழை கற்பிக்கிற, அவரிடத்தில் தமிழ் கற்கிற ஒரு நிலை இவருக்கு வந்தது. ஆனால் சிறு வயதிலிருந்தே சேக்கிழாரை ஒரு வணங்கு தெய்வம் போல, ஒரு குருநாதராக பாவிக்கிற ஒரு மனம் இருந்தது நமது 2ஆம் ராஜராஜனுக்கு. அதனால் என்ன செய்தான்னா, அவன் ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த தாராசுரம் என்கிற கோயிலிலே இந்த 63 நாயன்மார்களுக்கும் கவினுறு சிற்பங்களை கலை வடிவமாக வடித்திருக்கிறார். நமது அன்பர்களெல்லாம் சேர்ந்து நாம் அவ்வப்பொழுது உலா செல்லுவோம், சோழர் உலா என்போம் நாம். அப்படி சோழர் உலா சென்ற பொழுது 2ஆம் சோழர் உலாவாக முதலிலே கங்கை கொண்ட சோழபுரம் சென்றோம், 2வது உலா தாராசுரம் சென்றோம். அப்பொழுது இந்த சிற்பங்களை எல்லாம் நமது அன்பர்களோடு ஒரு 15-20 அன்பர்களோடு சேர்ந்து ஒரு சிற்பமாக நாம் விளக்கி கொண்டே சென்றோம். அந்த பார்க்கிற பொழுதுதான் இந்த 63 நாயன்மார்களுக்கு எவ்வளவு சிறப்பை சோழர்கள் செய்திருக்கிறார்கள் நம்மளும் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு இலக்கிய கொடைக்கு சொந்தக்காரர்கள் சோழர்கள். அந்த சோழர்கள் காவிரி ஆற்றங்கரை நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லி இந்த இலக்கிய சிறப்பு இதோடு நிறைவு செய்து, இறுதியாக காவிரி ஆற்றங்கரை நாகரிகத்திலே சோழருடைய தனிப்பெரும் கொடையாக அந்த கலைச்சிறப்பு பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அதை அடுத்த உரையிலே தொடரலாம் என்று சொல்லி இந்த உரையை இதோடு நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.